Hi friends, welcome to our channel. நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி எனக்கு டே 62 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ நார்மல் நீடில் ஆரி தெரியாதவங்களுக்காக சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 61 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி டே 62. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட பீஸுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ பிகினர்ஸுமே இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோத்துக்கு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் தான் இருக்கும் இந்த டிசைன். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்டு நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. ஒவ்வொரு டேஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். 30 rupees பட்ஜெட்டில், அப்புறம் 60 rupees பட்ஜெட்டில், 100 rupees பட்ஜெட்டில், 80 rupees பட்ஜெட்டில், இப்படி டிஃப்ரெண்ட் பட்ஜெட்டில் நம்ம வந்து நார்மல் நீடில் ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் உங்களுக்கு ஆரி தெரியாது அப்படிங்கிற கவலை உங்களுக்கு தேவையில்லை. நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக நார்மல் நீடில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அண்டு நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் கையாலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே உங்களால் அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ ஒரு நார்மல் நீடில் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஸ்டில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆரி லுக் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 rupees தான். ஸோ சில ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா 25 rupeesக்கும் கிடைக்குது. நார்மலி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்ஸ்லையுமே 20 rupeesக்கு தான் கொடுக்குறாங்க. ஒரு சில ஷாப்ஸில் 25 rupeesக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு லாஸ்ட்டு 3 வீடியோஸ்லேயே நான் இந்த ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஸ்டோனோட ப்ரைஸ் வந்து 10 rupeesக்கும் இருக்குது, 20 rupeesக்கும் இருக்குது, 30 rupeesக்கும் இருக்குது. குவான்டிட்டியை பொறுத்து தான். நீங்கள் வாங்குகிற குவான்டிட்டியை பொறுத்து அதோட ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் வந்து 10 rupeesக்கு நீங்கள் வாங்கினாலே உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஸோ சுகர் பீட்ஸ் வந்து 10 rupeesக்கு நீங்கள் வாங்கினாலே போதும், உங்களுக்கு நிறையா கிடைக்கும். இல்லைனா நீங்கள் 20 rupeesக்கு வாங்கினாலுமே ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த 3 மெட்டீரியல்ஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு டிசைன் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலுமே இந்த டிசைனை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு ஆரி ஃபினிஷ் கொடுக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ளவுஸோட பீஸ்லேருந்து ஒரு சின்ன பீஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் வந்து சிம்பிளி உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் நான் சின்னதாக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் செயின் ஸ்டிச் தான் போட போகிறேன். ஸோ நம்ம வந்து எல்லா வீடியோஸ்லேயுமே நார்மலி பார்த்துருப்போம். ஸோ ஆரி ஒர்க்குக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் தான் பேசிக்கே. ஸோ செயின் ஸ்டிச் தான் போடுவாங்க. ஸோ அதனால் நம்ம இதுலேயுமே செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸோ செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸி தான். நீங்கள் நார்மல் நீடிலே போட்டுக்கலாம். ஸோ நார்மல் நீடில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களோட நீடில் வந்து ஜரி த்ரெட்டில் கோர்த்து எடுத்துக்கணும். ஜரி த்ரெட்டை நீடில் கோர்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோஸில் எல்லாமே இருக்குது. தனியாகவும் வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயுமே இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த செயின் ஸ்டிச் போடுறது வந்து எப்படி அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். உங்களால் வெறும் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸ் போட முடியும். அதே நான் வந்து 2-3 வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ வெறும் செயின் ஸ்டிச் இருந்தாலே போதும். அதை யூஸ் பண்ணி நம்மளால் நிறைய டிசைன்ஸ் போட முடியும். ஸோ நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரோ செயின் ஸ்டிச் போடுறேன், லைக் பார்டர் மாதிரி போடுறேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும். அண்ட் வந்து உங்களோட சாரியோட கலர் எதுவோ அதோட ஜரி வந்து எந்த கலரில் இருக்கோ அந்த கலரில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட சாரியோட ஜரி சில்வர் கலர்னால் நீங்கள் சில்வர் கலரில் பண்ணுங்கள். கோல்டன் கலர் அப்படின்னா கோல்டன் கலரில் பண்ணுங்கள். இன்கேஸ் வேறு ஏதாவது கலர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கலர் ஜரி கூட வாங்கலாம். இப்போ ஜரி த்ரெட் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதில் கூட வாங்கலாம். அண்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். இந்த மாதிரி சிக்கு பிடிச்சிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் த்ரெட்டில் நீடில் கோர்க்கும்போது ரொம்ப லெந்தியாக கோர்க்கக்கூடாது. கொஞ்சம் லெந்து கம்மியாக கோர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சிக்கு பிடிக்காது, உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தை வந்து அதிகமாக எடுத்துட்டேன். ஸோ அதனால தான் சீக்கிரமாகவே சிக்கு பிடிச்சிருக்கு.
நீங்கள் வந்து லென்த்து கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்து சிக்க பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரை பண்ணி அழகாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இல்லை ஏதாவது லீவ்ஸ் இல்லை பிரான்ச்சஸ் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாலே போதும். ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறது பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து கைகளுக்குள்ள டிசைன்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். கழுத்துக்கு காமிக்கிறதில்ல. கழுத்துக்கும் நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் போடுவோம், இதுக்கு பேர் ஆகுற மாதிரி தான் போடுவோம். ஸோ ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்டில் கேட்டிருந்தாங்க நெக்குக்கு டிசைன் பண்ணி போடுங்கன்ட்டு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் நான் போடுறேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் வந்து சுகர் பீட்ஸை கோர்த்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அண்ட் இந்த டிசைன் வந்து நான் எது யூஸ் பண்ணி ட்ரா பண்ணேன் அப்படின்னா அந்த என்னோடய குட்டி பாட்டிலோட கேப் தான். சைடில் தெரியுது பாருங்கள், க்ரீன் கலர் கேப். ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி தான் நான் ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ அதை ட்ரா பண்ணுறது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், பட் அது ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால தான் என்னால் ஆட் பண்ண முடியலை. ஸோ அது வந்து அப்படியே ஆயிடுச்சு. ஸோ ரீசன் என்னென்னா நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு கால் வந்துச்சு. ஸோ அதனால் நான் சேவ் பண்ண மறந்துருக்கேன், அப்படியே அது போயிடுச்சு. ஸோ அதான் கண்டினியூ பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட சுகர் பீட்ஸை தான் நான் கோர்த்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ சுகர் பீட்ஸ் கோர்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நீடில் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. நீடில் நம்பர் 12 எடுத்திங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். என்னோடய 12 நீடில் நம்பர் வந்து தொலைஞ்சு போச்சு. 11 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குது கோர்க்கிறதுக்கு. நீங்கள் 12 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா பீட்ஸுமே உங்களால் கோர்த்து அழகாக ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ 12 வாங்கிக்கோங்க. 12 தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ 12 வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ பார்த்திங்கன்னா 11 ஆனதுனால தான் கொஞ்சம் ரொம்பவுமே டைம் எடுக்குது சுகர் பீட்ஸ் கோர்க்கிறதுக்கு. நீங்கள் 12னால் உங்களுக்கு பர்ஃபெக்ட்லி ஃபிட் ஆகும். ஸோ 12 நீங்கள் வாங்குங்க, வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் இது ஸ்டிச் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுறாலும் ஓகே தான். நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து பேஸ்ட்டும் பண்ணி அங்கங்கே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களோட ஒர்க்ஸை வந்து எனக்கு வந்து வீடியோவாக சென்ட் பண்ணுறீங்க, ஃபோட்டோ சென்ட் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில். ஸோ அது நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்டு இந்த கேப் யூஸ் பண்ணி தான் நான் ட்ரா பண்ணியிருந்தேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம கோர்த்தெடுத்துட்டு அழகாக இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்டிச் பண்ணி கூட எடுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செயின் ஸ்டிச் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. அண்டு இந்த ப்ளவுஸோட கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலர். அண்டு இது வந்து லைட்டோட எஃபெக்டில் தான் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. நேரில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். லைட்டோட எஃபெக்டில் இந்த மாதிரி தெரியுது. ஸோ இதை நம்ம வந்து அழகாக இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி இல்லைனா நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் பேஸ்ட் அண்ட் ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அண்ட் அதுக்கு மேலே நம்ம சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அண்ட் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணதுனால அதோட ஸ்டெயின்ஸ் இப்போது இந்த மாதிரி இருக்குது. பட் B7000 யூஸ் பண்ணதுனால அது கொஞ்சம் நேரம் தாண்டி ட்ரை ஆகும்போது கரெக்டாக ஆயிரும், கிளியர் ஆயிரும், நார்மல் ஆயிரும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோவுமே போதும் அப்படின்னா விட்டுருங்க. பட் இது ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கிறதுனால சரி இதோட எண்ட்ஸில் வந்து கொஞ்சம் ஏதாவது டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் யோசித்து அந்த ஸ்டோனை தான் நம்ம இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன், ஸ்டோன்ஸ் காமிச்சிருந்தேன், ப்ளஸ் சுகர் பீட்ஸ் காமிச்சிருந்தேன். ஸோ சுகர் பீட்ஸை நம்ம இந்த டிசைனில் ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டோன்ஸை தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லைக் லீஃப் பேட்டர்ன் ஒரு பெட்டல் டிசைன் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்டு சில்வர் கலர், இந்த கோல்டன் கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அட்ராக்டிவாக தெரியும். நிறைய கலர்ஸ் இருக்குது. லைக் ரெட்டு, ப்ளூ, க்ரீன் எல்லா கலர்ஸுமே இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் வாங்கிக்கோங்க. நான் கோல்டன் கலர் வாங்கியிருக்கேன்.
அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா க்ளூ இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டோன்ஸ் எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும். நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 2 மினிட்ஸ் ட்ரை ஆகிறதுக்கு அப்படியே விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதுக்குன்னு ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து பியூட்டிஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதோட லுக்கே வந்து சேஞ்ச் ஆகுது கம்ப்ளீட்லி. ஸோ உங்கள்கிட்ட உங்களோட பழைய ப்ளவுசஸ், நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ளவுசஸ் லைக் சில்க்கு, காட்டன் சில்க்கு, சாஃப்ட் சில்க் இந்த மாதிரி சாரீஸுக்கெல்லாம் நீங்கள் ப்ளவுஸ் வச்சுருக்கீங்க, எந்த ஒர்க்குமே இல்லை, ப்ளெயினாக இருக்குது அப்படிங்கிற கேஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்களே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் ஆல்ரெடி தைச்சி வச்சுருக்கக்கூடிய ப்ளவுஸுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு உங்கள் ப்ளவுஸில் ஆல்ரெடி டிசைன்ஸ் இருக்குன்னா அந்த டிசைன்ஸை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் மாற்றிக்கலாம். டிசைன்ஸே இல்லை, ப்ளெயினாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் தாராளமாக பண்ணலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இப்போது இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுக்கணும். நான் க்ளூ ஒழுங்காக அந்த இடத்துல அப்ளை பண்ணலை. ஸோ அதனால் அது ஒழுங்காக நிற்கலை. ஸோ திரும்ப கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஓரளவுக்கு செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த பக்கம் இருந்த க்ளூ அப்படியே லைட்டாக இந்த பக்கம் இழுத்து எடுத்து நான் வந்து பண்ணி பார்த்துட்ருக்கேன். பட் ஸ்டில் வந்து அது நிற்க மாட்டேங்குது. ஓரளவு செட் பண்ணியாச்சு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த 2 எண்ட்லேயுமே நம்ம அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ப்ளவுஸோட கழுத்துக்குமே இந்த மாதிரியே கொடுக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட மிடில் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ஸ்டோன்ஸ் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்காக தான் க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா அந்த செயின் ஸ்டிச் நீங்கள் போட்டிருக்கிறது நம்ம சிங்கிள் ரோவில் போட்டிருக்கோம். ஒரே ஒரு ரோ கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டபுள் ரோ கூட போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டபுள் ரோ போட்டாலுமே. அண்ட் இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணி அதை பேஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் எப்போவுமே இந்த B7000 சூஸ் பண்ணலாம். ஃபேப்ரிக் க்ளூ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணும்போது அப்போதைக்கு ஓகேவாக இருக்கும். பட் நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ரிமூவ் ஆகி வந்துடும். ரிமூவ் ஆகி வர்றது மட்டும் இல்லை, அதோட ஸ்டெயின்ஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே B7000 க்ளூ யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஸோ நீங்கள் B7000 க்ளூ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். உங்களுக்கு இல்லை இதோட அந்த கர்வ் அந்த வளைஞ்சிருக்கக்கூடிய அந்த இடத்துலையும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோன் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃபுல் ப்ளவுஸ் பீஸுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் எனக்கு டைம் கிடையாது சுத்தமாக. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சின்னதாக ஒரு டிசைன் உங்களுக்காக போட்டிருக்கேன். சேலஞ்சு நம்மளோட 100 days சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் இதே டிசைனை வந்து உங்களோட ப்ளவுஸுக்கு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸுக்கு ஆர் ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸுக்கு நீங்கள் இதே கொடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் கையாலே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ப்ளஸ் புது புது டிசைன்ஸ் வந்து நீங்கள் கற்றுப்பீங்க. ப்ளஸ் வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து அடுத்த ப்ளவுஸஸ்க்கு உங்களால் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நீங்களே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். ரொம்பவுமே நல்லா இருக்கும். நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ், டவுட்ஸ் எதுனாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களோட கமெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு புரியும். அண்ட் நான் இந்த 100 days சேலஞ்சாக கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பேன். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆரி நீடில் ஒர்க் பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வீடியோஸை வந்து மறக்காமல் பாருங்கள். ஃப்ரீ டைமில் என்னோடய வீடியோஸ் இது வரைக்கும் 61 days கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதோடய வீடியோஸை பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்டு இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. இதை நீங்கள் தாராளமாக உங்களோட ப்ளவுஸஸோட கழுத்துக்கும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்டில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி ப்ளவுஸஸ்க்கு ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏதாவது ஐடியாஸ் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.